குலசாமியோட கோவிலுக்கு இந்த 5 பொருட்கள நீங்க வாங்கி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாரிசு, உங்களுடைய அனைத்து நிகழ்வுகளும் சரியா சிறக்க ஒரு வளர்ச்சிய குடுக்குங்கிறதுக்காக நான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது என்னங்க 5 பொருள் என்ன? எல்லாரும் வாங்கி தர்றாங்கல்ல. குலசாமி கோவிலுக்கு போனா நம்ம நினைக்கிறத வாங்கிட்டு போறோமேங்க. இது தனிப்பட்டு நம்ம என்ன சாமிக்கு வாங்கி குடுக்கணும்? அப்படி வாங்கி குடுக்குற பொருள் நமக்கு எப்படி நன்மை குடுக்கும்? அப்படின்னு ஒரு சில கேட்கலாம். அந்த மக்களுக்கு இந்த 5 பொருட்களுமே ஒரு அதிசயமா இருக்கும். இந்த 5 பொருட்களுமே அந்த பொருட்கள் அங்க தீர தீர நீங்க வாங்கி குடுத்த பெருமக்களுக்கு ஒரு வளர்ச்சிய கண்டிப்பா குடுக்குங்கிறது சத்தியமான உண்மை. சரி. முதல்ல என்ன அப்படின்னா, அந்த குலதெய்வ எல்லைக்கு விளக்கு போடுவோம் பார்த்தீங்களா? எண்ணெய். விளக்கு எண்ணெய். விளக்கெண்ணெய் இல்ல. அந்த விளக்கு போடுற தீபத்துக்கு போடுற எண்ணெய ஒரு 1 வாரம், 11 நாள், 21 நாள் அல்லது 48 நாள் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப அந்த மொத்தமா வாங்கி அந்த நம்ம சாமிக்கு, நம்ம குலதெய்வ எல்லைக்கு குடுத்தோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, குலசாமி எல்லையில பற்றாக்குறை என்ன வரும் அப்படின்னா, விளக்கு எரியணும். நாளெல்லாம் எரியணும். ஆட்கள் உள்ள இருக்கிற வரைக்கும் எரியணும். அப்ப என்ன இல்லைங்கிற ஒரு பஞ்சம் குலசாமி எல்லைக்கு வந்துடக்கூடாது. அந்த பஞ்சத்தை நீங்க தீர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பஞ்சத்தை அந்த சாமி தீர்த்து கொடுக்கும். அதனால முதல்ல வாங்கி கொடுக்க வேண்டியது எண்ணெய், தீப எண்ணெய். உங்களுடைய வசதிக்கேற்ப ஒண்ணுமில்ல, எதையும் எதிர்பார்க்க கூடாது. ஐயா நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் சாமிக்கு, இருந்தாங்க வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாளும் கோவிலுக்கு வர்ற மக்கள் எல்லாரும் இந்த விளக்க கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படின்னு உங்க குடும்பத்தோட பேரோட அந்த சாமிக்கு நீங்க செய்யற மாதிரி நீங்க அதை செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னா, சூடம். எப்படி? சூடம். சூடத்தை ஒரு 100 சூடம், ஒரு 200 சூடம், இல்லை ஒரு 50 சூடம் மொத்தமாக வாங்கி, நம்ம போகிறோம் சாமியை கும்பிட்றோம், 4 சூடத்தை வாங்கி தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடக்கூடாதுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த பொருள் குலசாமி எல்லையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சாமி அந்த பொருள் இருக்கிற வரையும் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சூடம் இல்லை அப்படின்னா, யாரும் வரல, கோவிலுக்கு ஆலயத்துக்கு வராத நேரத்தில் கூட அங்கே இருக்கிற கோவிலுக்கு போகிற பூசாரி அல்ல மக்கள் யாராவது இருக்கிறவங்க அந்த சூடத்தை எடுத்து போட்டுருவாங்க. அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த அழகா நிறக்க கிடைக்க வேண்டிய அந்த ஒரு ஆராதனை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன, உங்க குலசாமிக்கு நீங்க என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, வெல்லம் இருக்கு பாருங்க. வெல்லமும் நெய்யும். எதுக்குன்னா, சர்க்கரை பொங்க வைக்க. நான் போறேன், பொங்க வைக்கிறேன், சந்தோஷம். ஆனா என்னால் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஐயா இந்தாங்க 10 கிலோ வெல்லம், இந்தாங்க ஒரு 15 கிலோ வெல்லம், இந்தாங்க அப்படின்னு இந்த நெய்யையும் வெல்லத்தையும் அந்த பொங்கலுக்குரிய அந்த சாமான்கள் ஒரு 3 தரம், 5 தரம், 7 தரம் வைக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் சரியான வெளிச்சம். அது மட்டும் இல்லை, அதோட சாமிக்கு அபிஷேகம் நடக்குது அப்படின்னா, இந்தாங்க ஐயா 1000 ரூபா, ஒரு 10 நாளைக்கு ஒரு சாமிக்கு ஒரு பால் அபிஷேகத்தை ஒரு லிட்டர் வாங்கிக்கோங்க, எங்கள் பேரை சொல்லி, எங்கள் குடும்பத்து பேரை சொல்லி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு பாலை வாங்குறதுக்கு காணிக்கையை கொடுத்தாலும் அந்த சாமி நிறக்க உங்களை மனசுல வைக்க உங்களுடைய இதெல்லாம் சாதாரண சின்ன விஷயங்கள் தாங்க. இந்த சின்ன விஷயங்களை கூட செய்யறதுக்கு நம்ம ரொம்ப ஒரு யோசிப்போம், போட்டி ஓடுவோம். நீ செஞ்சியா நான் செய்ய, நீ வந்தையா நான் வர, எல்லாரும் செய்யட்டும், அது என்ன பொது கோவில் தானே அப்படிலாம் யாரும் பார்க்காதீங்க. அந்த சாமி எப்படி பார்க்காது உங்களை. எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க சாமி பொது கோவில் எல்லாரும் செஞ்சாதான் நம்மளும் செய்வோம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த சாமி அப்படி பார்க்காது போல மக்களை. எல்லாத்துக்கும் தேவையானதை நிறக்க செய்யும். அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு தான் நாம செய்ய வேண்டியது. செய்யும்போது கணக்கெல்லாம் பார்க்க கூடாதுங்க. சரி, இது 3. நாலாவது என்ன, குலசாமிக்கு வேற என்ன நாலாவது நாம என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்சா அமாவாசை பௌர்ணமியில அந்த சாமிக்கு நல்லா இருக்கிற தெய்வங்களுக்கு ஒரு 11 எலுமிச்சங்கனையும் நல்ல ஒரு நில மாலையும் அந்த சாமிக்கு நாம சாத்தணும். ஏன் தாங்க இந்த பௌர்ணமி, இந்த அமாவாசை, இந்தாங்க எங்க குடும்பத்து பேர்ல நில மாலையும் இந்த ஒரு 21 எலுமிச்சம்பழம், இந்த 11 எலுமிச்சம்பழத்தை இந்தாங்க நம்ம கோவிலுக்கு தர்றோம்னு நாம வாங்கி கொடுக்குற பொருள் நம்ம சாமியை நம்ம கிட்ட பார்க்கறதுக்கு நெருக்கமா நம்மளை காட்டி கொடுக்கும். சரிங்க. 5வது என்ன அப்படின்னா, கோவில்ல தான் ஒரு குறைபாடு இருக்கு. அந்த கோவில்ல இருக்க குறைபாட்டை நீக்கிறதுக்கு நீங்க செய்யற செயல். ஐயா நம்ம சாமிக்கு, இந்த சாமிக்கு ஆயுதம் இல்லையப்பா, அந்த சாமியோட ஆயுதத்தை எங்க குடும்பத்துல இருந்து நாங்க அடிச்சு கொடுக்குறோம். அப்ப நம்ம சாமிக்கு இதெல்லாம் இந்தந்த ஆயுதங்கள் இல்லை, இந்தந்த குறைபாடுகள் இருக்கு, அதை நாங்க நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம்.
சரி, நம்ம சாமிக்கு இந்த வழிபாட்டுக்கு நம்ம சாமி அழைச்சி வரும்போது அந்த சாமியோட அந்த ஆபரண பெட்டியை தாங்கி வர்ற அந்த மேலே அந்த கொடை இல்லை, அந்த கொடையை நாங்கள் எங்கள் குடும்பத்தில் செஞ்சு கொடுக்குறோம். நம்ம சாமிக்கு சலங்கல்ல சாமிக்கு சங்கிலியில் இருந்தாங்க, எங்களால் முடிஞ்ச போன ஆளும் பேருமா போட்டு அதை சரி பண்ணி கொடுங்க. நம்ம சாமிக்கு ஆயுதம் சேதாரமாயிருக்கு, சூளை சேதாரமாயிருக்கு, வேல்கம்பு சேதாரமாயிருக்கு, இந்தாங்கப்பா எங்கள் காணிக்கையை வாங்கி அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம சாமிக்கு இருந்தா இது மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சில சேதம் ஏற்பட்டிருக்கு, தளம் இல்லை, சுவர் இல்லை, பாதுகாப்பு அந்த கழிவறை வசதி இல்லை, இருந்தாங்க எங்களால் முடிஞ்ச ஒரு 1000 10,000 ஒரு 5000 ஒரு 100 200 வசதிக்கு ஏற்ப விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை ஏற்ப நீங்க செய்யற அந்த செயல் இருக்குல்ல, உங்க அந்த குலசாமி எதை எதிர்பார்க்குறீங்க? செய்யறது எதிர்பார்க்காதீங்க. நீங்க கோடி கோடியா கொட்டலாம் அதை எதிர்பார்க்க அந்த மனம் இருக்கு பாருங்க. தான் குடும்பத்தை பத்தி சிந்திக்காம தன்னுடைய எல்லையை பத்தி தன்னைய பத்தி சிந்திக்கிறீங்க வரீங்களா, அந்த எண்ணம் அதுதான் அந்த தெய்வத்தை உங்க குடும்பத்தை முகம் பார்க்க வைக்கும். மனுஷன் அவன் ஓடுற ஓட்டத்துல நானே என்னைய சரியா பார்க்காத, நான் எதுக்கு அடுத்தவனை பார்க்கணுங்கிற பட்சத்துல நான் இருக்கேன், என்னைய நம்பி என் மக்கள் எனக்காக வந்து செய்யுதுகன்னு அந்த பாசம் இருக்குல்ல, அந்த அன்பு, அந்த உள்ளன்பு, அதைத்தான் அந்த இடத்துல சாமி பெருசா நினைக்கும். நம்ம ஒரு நாள் அதை செஞ்சுட்டு வந்துடுவோம், அந்த சாமி அதை ஒரு வாரம் கூட நினைக்கும், ஒரு மாசம் கூட நினைக்கும், ஒரு மண்டலம் வரைக்கும் கூட அதை சாமி அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அழகான செயல்களை நாம நம்ம குலசாமிக்கு செய்யணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சில விஷயம் என்னென்ன நம்ம கோவிலுக்கு வாங்கி கொடுத்தா நமக்கு சுபிக்ஷம், நமக்கு வளர்ச்சி, நமக்கு அழகான ஒரு ஒரு நல்ல ஒரு விருத்தி கிடைக்குங்கிறதுக்காக அறிவு நண்பர்களுக்கு நான் அறிஞ்சதை இந்த பதிவின் மூலமாக இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, கொடுக்கல, உங்க சாமி உங்க எல்லையில் இருக்க குலசாமி எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த எல்லைக்கு பஞ்சம், பசி, வறட்சி வந்துடவே கூடாது. அது வந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். யாரெல்லாம் அந்த குலசாமியை கும்பிட்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வறட்சி வரும், பசி வரும், பஞ்சம் வரும். அப்ப அந்த மடி, அந்த தொப்புள் கொடி, அந்த கொடி அங்க நல்லா செழுமையா வளர்ந்தாதான் அந்த கொடியிலிருந்து பூத்த மலர்கள் எல்லாம் அழகா கண்ணுக்கு காட்சி அளிக்கும். அதனால சொல்றேன் அறிவு நண்பர்களுக்கு, இது போன்று ஒரு சில நல்ல செயல்களை உங்க குலசாமிக்கு செய்யணும்னு பரிபூரணமா இந்த பதிவுல கேட்டு இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.